மனிதன் தன்னுடைய வார்த்தைகளை அளவாக பயன்படுத்தணும். அளவுக்கு மீறி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது வியாதியாக போயிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உச்சரிப்புக்கும் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய அட்சரங்களுக்கு ஒவ்வொரு எழுத்து அட்சரங்கள் இருக்கு இல்லையா, அதற்கு மாத்திரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்ற இறக்கங்களுக்கு உண்டான அதற்கான மதிப்பளித்து பிரயோகம் செய்யும்போது அது மந்திரமாகும், வார்த்தைகளாகும், கவிதைகளாகும், உரைநடையாகும், பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு இனோவேட்டிவாக இருக்கும். அந்த அட்சரம் சொல்லக்கூடிய மாத்திரையை நீங்கள் உபயோக கற்றுக்கணும். அதை உபயோக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு டாக்டர் கொடுக்குற மாத்திரை எப்படி உபயோகமாக இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மாத்திரைங்கிறது அட்சர சுத்தமாக அட்சரத்தை எப்படி உபயோகிக்கணுங்கிற கால அளவை சொல்லக்கூடியதாக இருக்குது. நீங்கள் தெளிவாக அந்த அட்சரத்தை உபயோக கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கலாம். அதனால தான் மந்திரங்கள் அதை ஜெபிப்பது அந்த குருமுகமாக அந்த பிரயோகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த அட்சரத்துக்கு உண்டான மாத்திரைகளை நீங்கள் கணக்கில் எடுத்து அதில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகளே தேவையில்லை. உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவையில்லைங்கிறதுக்காகத்தான் அட்சரத்துக்கே மாத்திரைன்னு அளவு வச்சாங்க. அதை எப்படி அளவாக நீங்கள் சாப்பிடணும். 0.1 மில்லிகிராம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா கூட அந்த மருந்தே உங்களை கொல்லும். அந்த மருந்தே உங்களுக்கு வியாதியை ஜாஸ்திப்படுத்தும். இல்லைன்னா வியாதி கட்டுக்குள் அடங்காது. மனோவியாதி, மனோபலம் குன்றிடும், தூக்கம் இருக்காது, மனப்பிராந்தி வந்துடும், அலைச்சல் திருச்சல் வந்துடும், பிபி ஷூட்டப் ஆகிடும், மற்ற வியாதிகளுக்கு அடிக்கோலும் அப்படின்னு மருந்தில் சொல்கிறோம். 0.1 மில்லிகிராம் வந்தால். அப்போ இந்த மாத்திரையில் 1 மில்லிகிராம் ஜாஸ்தி போச்சுன்னா அடித்தடின். அவன் என்ன பேசினா தெரியுங்களா, அவன் எப்படி என்ன சொன்னான்னு தெரியுங்களா அப்படின்னு கோபம் வந்துடும். ஆகவே அந்த கோபம் வராமல் இருக்கிறது இந்த அட்சர வித்தையை நம்ம கற்றுக்கணும். இதை வசிஷ்டர் ஸ்மிருதியில் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கார். அந்த வசிஷ்டர் ஸ்மிருதியை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த அட்சரங்களை உபயோகிக்கக்கூடிய மாத்திரை ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப எளிதாக ஜெயிக்கலாம். பெரிய விஷயங்களை கூட சுலபமாக முடிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். அது மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.